பேட்டை ரவுடி பேசினால், ஒரு புறம்போக்கு பேசினால், ஒரு போக்கிரி பேசினால் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு எதிர்கட்சி தலைவரே ஒரு புறம்போக்கை போல், ஒரு போக்கிரியை போல், பேட்டை ரவுடியை போல் பொதுவெளியில் மேடையில் ஒலிபெருக்கிக்கு முன்னால் பேசிய இந்த அக்கிரமத்தை ஏற்கவே முடியாது. ஒரு நடிகையினுடைய பெயரை சொல்லி ஒருவரை அதற்கு ரூபாய் கொடுத்து ஏற்பாடு செய்தார். அவன் ரூபாய் வாங்கி கொண்டுதான் அந்த நடிகை, குறிப்பிட்ட நடிகை பேசினார். அவன் சொன்ன உடனே தண்ணி வந்தா சரி என்று ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் என்றால் எவ்வளவு வக்கரமானவன் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் என்பதை நாடு உணர்ந்து கொண்டு உதயநிதியுடைய தரம் அம்பலப்பட்டு இன்றைக்கு உதயநிதி அழுகி கொண்டிருக்கிறார். தரங்கட்ட பேச்சு நீ பேசுகிறாய் என்றால் உன்னுடைய சகவாசம் அப்படி. அரஸ்ட் பண்ணும்போது கூட இது ஒரு காமெடி அப்படின்னு சொல்றாருன்னா அவரோட புரிதல் என்னவா? இல்ல, அவன் சிறுபிள்ளைத்தனமாகவே நடந்து கொள்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி அவர் நடந்து கொள்ளவில்லை. நடந்தது விவசாயிகளுக்காக நாங்க சம்பந்தி கேட்கிறேன். ஒரு விவசாயி வந்தானா? பச்சை துண்டு போட்டா நீ விவசாயியா? தாடி வைத்தவன் எல்லாம் பெரியாரா? தலைப்பாகை வைத்தவன் எல்லாம் பாரதியாரா? பச்சை துண்டு போட்டவன் எல்லாம் விவசாயியா? அந்த மேடையில ஒரு விவசாயி இருந்தானா? ஒரு விவசாயிய பிரதிநிதியை கூப்பிட்டு நீங்க கௌரவப்படுத்தினீங்களா? இந்த ஆர்ப்பாட்டம் அண்டர் ஃபெயிலர். காவிரி பிரச்சனை பற்றி பேசுவதற்கு அறிவு இருக்கிறதா உதயநிதிக்கு? மேகதாது பிரச்சனையில தாவேக அரசு எந்த இடத்தில் தோற்றது? விஜய் அவர்களுக்கு தான் காவிரி பிரச்சனையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. விஜய் அவர்கள் தான் இவனுக்கு தலைவன் ஆகணும். நீ ஒரு அரசியல் தரித்திரம். நீ எந்த காலத்திலையும் தலைவன் ஆக முடியாதுங்கிறத தஞ்சாவூர்ல நீ பேசிய நிரூபிச்சுட்டு தொடர் கூட போது அதனால பழி வாங்குறதுக்கு தான் அவரை இந்த மாதிரி அரஸ்ட் பண்ணி இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க. சட்டமன்றத்துல பங்கேட்டா கீறி பிளந்துருவானாமா, வானத்தை கிழிச்சிருவானாமா. இவருக்கு என்ன பேச தெரியும்? தஞ்சாவூர்லயே பேச தெரியாது. இபிஎஸ் சொல்றாருல, அதை இபிஎஸ் சொல்றான். அவனோட கள்ளக்காதல் ஒத்துக்கிட்டீங்களா? இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேக பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்கப்படும், வாங்க பேசலாம். வணக்கம் சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது பேச்சு கண்டனத்திற்குரியதுதான். ஒரு பெண்ணாக அப்படின்னு சொல்லும் போதுமே, ஏன்னா அது இரட்டை அர்த்தம் கொண்டதாக தான் எல்லாராலையும் புரியப்பட்டிருக்கு. அப்போ திமுக தரப்புல இருந்து மட்டும் அவர் என்ன தப்பா பேசிட்டாரு, இதுவரைக்கும் யாரும் பேசாததையா பேசிட்டாரு, அதாவது அதை விமர்சனம் அப்படின்னு சொல்லி கடந்து போறாங்க. விமர்சனத்துக்கெல்லாம் கைது செய்து தாவேக அரசு நியாயமா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் என்றால் ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிறது. ஷேடோ கவர்மெண்ட் என்றால் நிழல் அமைச்சரவை. அதிகாரத்தில் இருக்கிற அரசு பெரும்பான்மை இழந்து ஆட்சி கவிழுகிற நிலைமைக்கு வருமானால் ஷேடோ கவர்மெண்ட்டிற்கு தலைமை தாங்குகிற வரைத்தான் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பார். அப்படி ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிற இடத்தில் இருக்கிற உதயநிதி ரெஸ்பான்சிபிளான இடம். ஆமா, பேசிய பேச்சு அருவருக்கத்தெரிந்தது, அபத்தமானது, ஆதாரமற்றது, அசிங்கமானது, அருவருப்பானது, அதைவிட ஆபாச குப்பை. இது ஒரு பேட்டை ரவுடி பேசினால், ஒரு புறம்போக்கு பேசினால், ஒரு போக்கிரி பேசினால் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு எதிர்கட்சி தலைவரே ஒரு புறம்போக்கை போல், ஒரு போக்கிரியை போல், பேட்டை ரவுடியை போல் பொதுவெளியில் மேடையில் ஒலிபெருக்கிக்கு முன்னால் பேசிய இந்த அக்கிரமத்தை ஏற்கவே முடியாது. த்ரிஷான்னு பேர் சொல்லி அவர் சொன்னாரா அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க ஒரு பெண்ணாகவே அவர் தவறாக பேசியிருக்கிற பட்சத்துல அது தவறுன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அரஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி. இல்ல, அப்படி ஒருவரை ஒரு நடிகையினுடைய பெயரை சொல்லி ஒருவரை அதற்கு ரூபாய் கொடுத்து ஏற்பாடு செய்தார்கள். கூட்டத்துல அவன் ரூபாய் வாங்கி கொண்டுதான் அந்த நடிகை, குறிப்பிட்ட நடிகை பேசினான். அவன் சொன்ன உடனே தண்ணி வந்தா சரி என்று ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் என்றால் எவ்வளவு வக்கரமானவன் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் என்பதை நாடு உணர்ந்து கொண்டது. திமுகவினுடைய தரம் அல்ல, உதயநிதியினுடைய தரம் அம்பலப்பட்டு இன்றைக்கு உதயநிதி அழுகி கொண்டிருக்கிறார். நான் திமுகவை குறைத்து மதிப்பிடவில்லை. அண்ணன் ஸ்டாலின் 5 ஆண்டு காலம் முதலமைச்சர், அண்ணன் ஸ்டாலின் 5 ஆண்டு காலம் துணை முதலமைச்சர், அண்ணன் ஸ்டாலின் 55 ஆண்டுகளுக்கு பொதுவாழ்வுக்கு உரிமை உள்ளவர். 1989 சட்டமன்றத்தில் பிரவேசித்தவர். சென்னை மாநகராட்சி மன்றத்தினுடைய மக்களால்
முடிசூட்டப்பட்ட மேயராக இருந்தவர். அவர் இப்படி ஒரு நாள் பேசியிருப்பாரா? அப்பொழுது ஒரு தரங்கட்ட பேச்சு நீ பேசுகிறாய் என்றால் உன்னுடைய சகவாசம் அப்படி. நேஷனல் மீடியால இருந்து எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க, இப்படி ஒருத்தர் பேச முடியுமா? அதுவும் தலைவர் பொறுப்புல இருக்கிறவர் வந்து இப்படி பேச முடியுமா? ஒரு டர்ட்டி டாக் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதை வந்து பேசியிருக்காங்கன்னா அப்ப வந்து தமிழ்நாடு அப்படிங்கும் போது அது பழிவாங்குற நோக்கத்துல கூட எடுத்துக்கலாம். நேஷனல் மீடியாஸ் எப்படி அப்படி பேசுவாங்க? அப்ப வந்து இது வந்து ஆனா அவர் புரிஞ்சுக்கல. அரெஸ்ட் பண்ணும்போது கூட இது ஒரு காமெடி அப்படின்னு சொல்றாருன்னா அவரோட புரிதல் என்னவா இருக்கு? இல்ல, அவன் சிறுபிள்ளைத்தனமாகவே நடந்து கொள்கிறார். கேட்டீங்களா? ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி அவர் நடந்து கொள்ளவில்லை. ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசி இருக்கவே கூடாது, இல்ல எனக்கு டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பொறுத்து கொள்ளுங்கன்னு கேட்டிருக்கணும். அதற்கு பேர் பெருந்தன்மை. இவன் சிறுமை உள்ளவன். இவருக்கு அந்த ஞானம் இல்லை என்பதை விட அதற்கான பக்குவமும் முதிர்ச்சியும் எதிர்கட்சி தலைவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. இது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒண்ணு புரிய வைக்கிற ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு, திமுகவில் ஒரு கோல்டு வார் நடக்கிறது. திமுகவினுடைய தலைமை பொறுப்பை அலங்கரிப்பதற்கு ஸ்டாலின் குடும்பத்தை தவிர இன்னொரு குடும்பம் தயாராகிவிட்டது. யார் குடும்பம்? கனிமொழி. கனிமொழிக்கு தான் கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்கள் மத்தியில செல்வாக்கு. நிர்வாகிகளும் பெரும்பாலானவர்கள் அவர்களை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள். கனிமொழி செய்கிற அரசியல் இவர்களால் இன்னைக்கு செய்ய முடியல. பெண்ணாக இருந்து மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட பொழுது, கைது செய்யப்பட்ட உடனே அங்கே போய் நின்றார். நேற்றைக்கு மார்க்கண்டேயன் விடுதலை செய்யப்படுகிறார் என்ற செய்தி அறிந்து சிறைக்கு சென்று பார்த்தார். இன்றைக்கு கனிமொழியினுடைய அரசியல் திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை வீச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே திமுகவுக்கு தலைமை தாங்குகிற வாய்ப்பே நம்மை விட்டு பறிபோய் விடுமோ என்கிற அச்சம் துர்காவதிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தன்னுடைய மகனை ஹீரோ ஆக்க வேண்டும் என்று இன்னைக்கு எங்கள் தலைவர் விஜயின் மீது ஆபாச அர்ச்சனை புரிவதற்கு இவர் ஏவி விடப்பட்ட அம்பு. நடந்தது விவசாயிகளுக்காக வந்து நாங்க வந்து போராட்டம் சம்பத்தி கேட்கிற ஒரு விவசாயி வந்தானா? அதுதான் நாங்க பச்சை துண்டு போட்டா நீ விவசாயியா? தாடி வைத்தவன் எல்லாம் பெரியாரா? தலைப்பாகை வைத்தவன் எல்லாம் பாரதியாரா? பச்சை துண்டு போட்டவன் எல்லாம் விவசாயியா? அந்த மேடையில ஒரு விவசாயி இருந்தானா? ஒரு விவசாய பிரதிநிதியை கூப்பிட்டு நீங்கள் கௌரவப்படுத்தினீங்களா? உங்களால முடிஞ்சது அது? இன்னொன்னு சொல்றேன், இந்த ஆர்ப்பாட்டம் அட்டர் ஃபெயிலியர். ஆமா, பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் 8 மாவட்டங்களில் இருந்து திரட்டப்பட்ட கூட்டம். சரி, நிர்வாகிகளாவது வந்தார்களா? கட்சி தொண்டர்கள் இன்வால்வ்மெண்ட் ஈடுபாட்டோடு வந்து குவிந்தார்களா? ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் அனலும் கனலும் மணந்ததா? அக்கினி பூத்ததா? தொண்டை குழியிலிருந்து சத்திய ஆவேசத்தோடு யாராவது மூறி முழங்கினார்களா? அடி வயிற்றிலிருந்து ஆரவாரம் செய்தார்களா? காவிரி பிரச்சனையை பற்றி யாராவது பேசினார்களா? காவிரி பிரச்சனை பற்றி பேசுவதற்கு அறிவு இருக்கிறதா உதயநிதிக்கு? மேகதாது பிரச்சனையில தாவேக அரசு எந்த இடத்தில் தோற்றது? விஜய் அவர்களுக்கு தான் காவிரி பிரச்சனையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. விஜய் அவர்கள் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மேகதாது அணை பிரச்சனைக்கு தீர்மானம் கொண்டு வந்தார். ஒரு திருத்தத்தை எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கொண்டு வந்தார். அந்த திருத்தத்தை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்ட தலைவன் எங்கள் தலைவர் விஜய். எங்கள் தலைவனுடைய எண்ணம் வானத்தை போல விசாலமானது. எதிர்கட்சி தலைவர், பகை பாராட்டுகிற தலைவர், எங்களை கொச்சை புடுவத்திலே சுகம் காணுகிற ஒரு குறுமதியாளர் உதயநிதி அவருடைய திருத்தத்தை எங்கள் தலைவர் ஏற்றுக்கொண்டார். நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். காவிரி ஒழுங்காற்று குழுவும் காவிரி ஆணையமும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்ன நீரை தரவில்லை என்று நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி இருக்கிறோம். அவர் சொல்றாரு 5 வருஷமா எங்க ஆட்சி காலத்துல வந்து முறையா தண்ணீர் வந்துட்டு இருந்துச்சு, அதனால நாங்க இப்பொழுது தண்ணீர் வரவில்லை, இப்பொழுது தண்ணீர் வரவில்லை, அதனால ஜூன் 12 திறக்கல. இப்பொழுது தண்ணீர் வராததுக்கு விஜய் குற்றவாளியா? தமிழக அரசு குற்றவாளியா? ஆற்றிலே தண்ணீர் வராவிட்டால் இது ஆறு செய்த குற்றமா? நீர் நதியின் பிழை என்று நரம்புணல் இன்மைன்னு கம்பன் பாடுமா? ஆற்றுல தண்ணி வரலன்னா ஆறு செய்த குற்றமா? ஆறுல தண்ணி வரலன்னா அரசு செய்த குற்றமா? ஜூன் 12 தண்ணீர் திறக்கவில்லைன்னா தண்ணீர் இல்ல, அதனால திறக்கல.
ஜூன் 12 இதுக்கு முன்னால 61 தடவை ஜூன் 12 தண்ணி திறக்காமல் இருந்திருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில 5 வருடமும் அணை நிரம்பி இருந்தது, தண்ணீர் திறக்கப்பட்டது. இதுல வேற என்ன இருக்கு? அப்ப தண்ணீர் வந்ததற்கு ஸ்டாலினுடைய அருள் காரணமா? என்ன அக்கிரமம் இது? தண்ணீர் வராட்ட நாங்க குற்றவாளியா? தண்ணீர் வரவில்லை, குறுவை சாகுபடி செய்ய முடியவில்லை, நெருக்கடி, ஒரு நிதி நெருக்கடியில் அரசு இருக்கிறது. ஆனாலும் 6000 கோடி ரூபாயை வழங்கினோம். கேட்டீங்களா? குறுவை சாகுபடி செய்வதற்கு நாங்க என்ன குற்றம் செய்த சொல்லு? நீ ஆண் மகனா இருந்த சொல்லு. தாவேக அரசு ரொம்ப பலவீனமான அரசாக இருக்கு. அதனாலதான் வந்து DK சிவகுமார் அவர்கள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து பயமுறுத்துறாங்க. நாங்க வந்து DK சிவகுமார் எங்கள் தலைவர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க, நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. DK சிவகுமார் சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுகிறார் என்றால் அந்த மாநிலத்தினுடைய நிலைமை அது. CTR நிர்மல் குமார் சொல்றாங்க, திமுகல இருந்து யாரோ வந்து அதாவது இந்த மாதிரி வந்து தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லி வற்புறுத்துறாங்க, அப்படி ஏதோ ஒரு வேலை போயிட்டு இருக்கு. அப்ப DK சிவகுமார் அவர்களை எதிர்த்து தான் வந்து CTR அவர்கள் பேசுறாங்க. அப்புறம் எப்படி? அதுக்கு நான் உடன்படவில்லை. நாங்கள் தோழமையோடு தான் இருக்கிறோம். அண்டை மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஏன்னா நான் இப்போ ஓசூர்ல புத்தக திருவிழாவுக்கு போயிருந்தேன், பெங்களூர்ல போய் இறங்கினேன் ட்ரெயின்ல. ஓசூருக்கு ட்ரெயின் கிடையாது. பெங்களூர்ல இருந்து ஓசூருக்கு 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டரை கடந்து வரை எனக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய காய்கறிகள் எல்லாம் பெங்களூர்ல தான் சந்தைப்படுத்தி இருக்கிறார். இது 2 மாநில மக்களினுடைய பிரச்சனை. இது இந்த 2 மாநில மக்களினுடைய எதிர்காலத்தை பெற்று நாங்கள் கவலைப்படுகிறோம். ஒரு கலவரத்துக்கு காரணமாகிவிடக்கூடாது, ஒரு தமிழனுடைய ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது என்பதில் எங்கள் தலைவர் அக்கறையோடு இருக்கிறார். இடைக்கால தீர்ப்பு வழங்கிய இன்றைக்கு தமிழ்நாட்டில் கர்நாடகத்தில் என்ன நடந்தது தெரியுமா? இடைக்கால தீர்ப்பு வந்த இன்றைக்கு பெங்களூர்ல தமிழர்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டது, தமிழர்கள் பட்ட பகலில் தாக்கப்பட்டார்கள், தமிழர்களுடைய வாகனம் என்ற அடையாளம் கண்டுகொண்டு வாகனத்தை உடைத்து நுரைக்கினார்கள். கொள்ளைகால் பட்டில் நடந்தது, மைசூரில் நடந்தது. அதனால நாங்கள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்க இதற்கு சட்ட ரீதியான தீர்வு, சுமூகமான தீர்வை நோக்கி எங்கள் தலைவர் காய் நகர்த்துகிறார். இவனுக்கு தலைவன் ஆகணும். நீ ஒரு அரசியல் தரித்திரம், நீ எந்த காலத்திலையும் தலைவன் ஆக முடியாதுங்கிறத தஞ்சாவூர்ல நீ பேசிய நிரூபிச்சுட்டு அந்த பதவி வேணும் அப்படிங்கிற அந்த ஆசையில இப்படி பேசுறாரு. ஆனா அவங்கள பார்க்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவா குரல் கொடுக்க, ஒரு விவசாயியை குரல் கொடுக்க நிக்க, ஒரு விவசாயி கூட்டிட்டு வா. அது விவசாயிகள் அங்க யாரும் இல்லையா? யாரும் கிடையாது, கட்சியில இருக்கிறவங்க தான். ஆமா, கட்சியில இருக்கவங்க எல்லாரும் வரல. நான் சம்பந்த சவால் விட்டு கேட்கிறேன், எல்லா இளைஞரணி அமைப்பாளர்கள் வந்தார்களா? நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் எல்லா ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வந்தார்களா? எல்லா மாவட்ட அமைப்பாளர்கள் வந்தார்களா? ஒரு பேரும் வரல. பாஜக அப்படிங்கிற அந்த சொல்லையே வந்து சொல்றதுக்கு பயப்படுறாரு திரு விஜய் அவர்கள். நாங்க எதுக்கு சொல்லணும்? நாங்க எதுக்கு பயப்படணும்? நாங்க எதுக்கு சொல்லணும்? எதுக்கு நாங்க பயப்படணும்? நாங்க கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்கோம். நாங்க தேசிய நிதி ஆயோக் கூட்டத்திலேயே திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழை 2ஆம் தர குடிமக்களாக கருதுகிற மோடிக்கு முன்னாலேயே பேசி இருக்கிறோம். ஆனா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. அதை முன்னின்று நடத்துகிறவர் தமிழ்நாட்டினுடைய வேத ஆளுநர். அவர்தான் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவர் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உத்தரவை தான் நிறைவேற்ற வேண்டும், அது அவருக்கு பொறுப்பு. அதனால அவர் அதை வழிநடத்தினால வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது, அதனால ஜனகணமன 2வது முறை பாடப்பட்டது, அதனால 3வது முறை தமிழ்தாய் பாடப்பட்டது. தமிழுக்கு முக்கியத்துவம் தரல என்கிற காரணத்தினால்தான் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தராக இருக்கிற எங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அந்த விழாவை புறக்கணித்தார். இந்த ஆண்மை உங்களுக்கு இருக்கா? அதுல கலந்து கொள்வதாக சொன்ன மகேஷ் அகர்வால் என்கிற தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அதை புறக்கணித்தார். எங்க எதிர்ப்பை நாங்க அன்றைக்கும் பதிவு செய்தோம். அதுல எதிர்ப்பு மனநிலையில தான் இருக்கோம். ஆமா, சட்டமன்ற நடவடிக்கையில தமிழுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கிறோம். எங்க குறைவிட்டோம்? எங்க குறை வச்சோம்?
ஆனாலும் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதுன்னா அந்த அளவுக்கு நிர்பந்திக்கப்பட்டதுனால தமிழ முதல்ல அவர் பாடிட்டீங்க. ஆளுநர் நிர்பந்திக்கிறார். ஆளுநருடைய விருப்பத்திற்கு அந்த கல்லூரியினுடைய டீன் கட்டுப்படுகிறார். அவர் கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்காக நாங்க ஆளுநருக்கு கன்னத்தில் போய் அறைய முடியுமா? சரி, நீ என்ன செய்துட்ட? நான் நாஞ்சில் சபதி கேட்கிறேன், நீ என்ன ஓசூர் வழியாக கன்னட நாட்டுக்கு படையெடுத்து போனியா? நீ என்ன செய்த? நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட போகுது. அதனால பழிவாங்கிறதுக்கு தான் வந்து அவரை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்கன்னு சொல்லி இபிஎஸ் சொல்றாரு. இபிஎஸ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த திமுகவுமே வந்து அவர் பழிவாங்குற நோக்குல நாளைக்கு வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பங்கெடுக்க விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக சட்டமன்றத்துல பங்கேற்றா கீறி பிளந்துருவானாமா, வானத்தை கிழிச்சிருவானாமா. இவருக்கு என்ன பேச தெரியும்? தஞ்சாவூர்லயே பேச தெரியாது. இபிஎஸ் சொல்றாருல, அத இபிஎஸ் சொல்றாப்பா. என்னோட கள்ளக்காதல் ஒத்துக்கிட்டீங்களா? இதுதான். அதனால இனிமேல் அடுத்த தேர்தல்ல எதிர்கட்சியாக கூட திமுக வராது. அடுத்த தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் இப்பவும் அவங்களோட கிளைம் என்னவா இருக்குன்னா, மக்கள் வந்து பெருவாரியா தாவேகாவை ஆதரிச்சாங்கன்னு நீங்க சந்தோஷப்படாதீங்க, திராவிட கட்சிகளுக்கு தான் சம வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 2 திராவிட கட்சிகளுக்கும் இருந்த அந்த வாக்கு சதவீதத்தை கூட்டும் போது அதை விட கம்மியா தான் விஜய் அவர்களை ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கறது அந்த கிளைம். அப்படி சொல்றவனுக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன். 26 கட்சி கூட்டணி. எத்தனை கட்சி? 26 கட்சி, 200 சாதி குழுக்கள் ஆதரவு திமுக. இதுவரைக்கும் இல்லாம 26 கட்சிகள் ஒரு கூட்டணியில வந்திருக்காங்கன்னா அதுவே வந்து பெரிய தான். எவ்வளவு ரூபா கொடுத்தான் சபரீசன்? சபரீசன் கொடுத்த ரூபாயை சொல்லுங்க. 200 சாதி குழுக்கள், 26 கட்சி, முறைகேடாக சம்பாதித்து கொள்ளையடித்த பல்லாயிரம் கோடி பணம். இது இவன். அவன் தேசிய இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி 10 கட்சி கூட்டணி, பல்லாயிரம் கோடி. நீங்க இவ்வளவு செய்ததுக்கு பிறகு ஒரு காசு ஒரு வாக்காளருக்கு கொடுக்காமல் சாதியை சமாதிக்கு அனுப்பி பணநாயகத்தை பாதாளத்தில் தள்ளி மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெறாத வெற்றி 34.92% வாக்கை தன்னந்தனியாக நின்று வெற்றி பெற்ற வரலாறு விஜயின் வரலாறு. எம்ஜிஆர் பெறாத வெற்றி. எம்ஜிஆருக்கு கூட அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் கைகுலிக்கிறார்கள். காங்கிரஸ் அவர்களுக்கு கஞ்சாடை புரிந்தது. தன்னந்தனியாக நின்று வெற்றி பெற்றோம். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், 26 கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டு நீ வாக்கு வாங்கினியே, இந்த 26 கட்சி நீ கூட இருக்குமா? இல்லையே. நீங்க அரசியலில் அம்மனமாகி விட்டீர்கள். வருத்தப்படாதீர்கள். திமுக தமிழ்நாட்டு அரசியலில் அனாதையாகிவிட்டது.